நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு விதிக்கப்பட்ட அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இதுல புதிய சக்தி இப்போது அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. இன்கம் டாக்ஸ் என்பது தனிநபர் சார்ந்தது, மத்திய அரசாங்கத்தின் வருமானம். இன்கம் டாக்ஸ் வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இன்கம் டாக்ஸ், அபராதம், அபராத வட்டி எல்லாவற்றையும் செலுத்தி விட்டு எதிர்கொள்வதுதான் சிறந்தது. காரணம், இன்சைட் அப்பீல் ட்ரைபியூனல் வரைக்கும் ஏற்கனவே இருக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே 2 அப்பீல் ஸ்டேஜுங்க. ஒன்று கமிஷனர் அப்பீல்ஸ், ரெண்டாவது ட்ரைபியூனல் அப்பீல். இந்த 2 முடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஹைகோர்ட்டுக்கு டாக்ஸ் கேஸா வரும்போது அதுல பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, ப்ரோ ரெவென்யூ, நம்ம ரெவென்யூ அரசாங்கத்துக்கு கூட்டணும் என்பது நம்ம எல்லோருடைய கடமை. அப்ப இது தனிநபர் வழக்காக இருக்கும்போது முக்கியத்துவம் பெறாது. ஆனால் ஒரு தலைவரின் வழக்காக இருக்கும்போது, ஒரு கட்சி தலைவரின் வழக்காக இருக்கும்போது பெரிய அளவுக்கான அரசியல் முக்கியத்துவம் பெறும். 15 கோடி ரூபாய் எஸ்கேப்டு இன்கம், அதுல 1.5 கோடி ரூபாய் அதை எஸ்கேப் பண்ணதுனால 1.5 கோடி ரூபாய் அபராதம். இந்த அபராதத்துக்கு வட்டியெல்லாம் வேற இருக்கும். அப்படி என்றால் விஜய் அவர் தனிநபராக இருக்கும்போது, ஒரு சினிமா ஸ்டாராக இருக்கும்போது மட்டும் இது நடந்தது. அதற்கு பிறகு அவர் வழக்குக்கு போனார். வழக்குக்கு போன பிறகு அவர் அரசியல் கட்சி தலைவரானார். தான் ஊழலற்ற ஆட்சியை தரப்போவதாக சொன்னார். கரியரின் உச்சத்தில் இருக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன், இப்படியான பயங்கரமான ஒரு பில்டப் இருந்தது. அப்படி என்றால் இப்போது நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஒரு தனிநபருக்கு எதிரான தீர்ப்பாக கருதப்படாது. இது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் எதிரான தீர்ப்பாகத்தான் கருதப்படும். அப்படி என்றால் அவர் ஊழல் சக்தி, நாங்கள் தூய சக்தி என்று சொன்னதெல்லாம் அடிபட்டு போய் விஜய் ஒரு மாய சக்தி என்று அரசியல் பிம்பம் கட்டமைக்கப்படும். அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய பின்னடைவு. பொது வாழ்வில் தூய்மை, தாவேக்க ஒரு தூய சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர் விஜய். அவருக்கு இது எந்த அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கணும். அது பொது வாழ்வில் ஈடுபடுபவர்கள் பெரிய அளவுக்கு தங்களை தாங்களே தூய்மையானவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு பங்களாக்களில் தங்குபவர்கள் அவர்கள் சொந்த விளக்கு வெளிச்சத்திலே தனியார் தனிப்பட்ட வேலைகளை பார்த்ததாகலாம் நமது வரலாறு இருக்கிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு இன்னொரு வழக்கும் முக்கியத்துவத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அது எது என்றால், ஜெயலலிதா அவர்கள் மீதான வருமான வரி இதே மாதிரியான வழக்கிலே பணம் செலுத்தப்படாததால் இப்போது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஜெயலலிதா சொத்துக்களை நாங்கள் ஏலம் விட போகிறோம் என்று வருமான வரித்துறை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறது. ஏலம் விடுவதற்கான கிட்டத்தட்ட ஒரு அனுமதி மாதிரி அநேகமா அந்த அனுமதி வழங்கப்பட்டு விடும். அப்படி என்றால் அதிமுகவும் இதே நிலைமைக்கு தான் போய் சேரும். தாவேகா புதிய கட்சியாக வரும்போது அவர்கள் ரொம்ப டால் கிளைம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. எல்லா கட்சிகளும் ஊழல் கட்சி தான், நாங்க மட்டும் மாற்று சக்தி, நாங்க தூய சக்தி. இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2006 காலகட்டம், அதுல நடிகர் கார்த்திக் அவர் தமிழ்நாடு தழுவிய ஒரு கட்சி, அதாவது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு அவர் தலைவரானார். எல்லா கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்துவார். நாங்க தான் தூய சக்தி, இதே மாதிரியான டயலாக்ஸ் தான். கடைசியில் 60 தொகுதியில தனித்து போட்டிட்டு 2000-3000 ஓட்டு தாங்க மொத்தத்திலே வந்துச்சு. இதெல்லாம் பழைய வரலாறு. இதுதான். ஏனென்றால் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். நம்ம தூய சக்தினா தூய சக்தியை நம்ம நிரூபிக்கணும், மக்களோடு மக்களாக நெருங்கி இருக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கின்றன. ஒரு பார்த்தால் இது இன்கம் டாக்ஸ் வழக்கு, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? தனிநபர் தானே, அவர் எஸ்கேப்டு இன்கம் தானே. அது புலி படத்தில் நடித்ததற்காக வாங்கப்பட்ட 15 கோடி ரூபாய், அதை கணக்கில் காட்டாமல் மறைத்தது. அப்படி என்றால் இது வெறும் தனிநபர் வழக்கா என்று பார்த்தால், கணக்கில் காட்டாமல் மறைத்த குற்றம், அதாவது அரசாங்கத்தை ஏமாற்றிய குற்றம், அப்படியான ஒரு குற்றச்சாட்டின் கீழே தான் அந்த அபராதம் விதிக்கப்படுகிறது. எஸ்கேப்டு இன்கம் என்பது நாம் ஒரு ஆண்டுதோறும் தாக்கல் செய்கிற வருமான வரி கணக்குல எஸ்கேப்டு இன்கம் வரும். அதாவது அந்த ஆண்டுக்கான வருமானத்தை சரியாக கணக்கிட்டு இருக்க மாட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே, அசஸிங் ஆபீசர் ஸ்டேஜ்லயே நம்ம கட்டி இருக்கிற வரியை விட கூடுதல் வரி கேட்பாங்க, டிமாண்டுன்னு பேருங்க. அதை நம்ம கட்டிட்டு திருப்பி நம்ம அப்பீல் போகலாம். இதுதான் நார்மல் ப்ரொவிஷன். இதுதான் இப்ப திருத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வருது. அதுல இன்னும் விரிவாகவே இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒரு ரெய்டுக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 15 கோடி ரூபாய் அவருக்கு இன்கம் இருந்தது. அந்த இன்கத்தை அவர் காட்டாமல் மறைத்து விட்டார். இந்த குற்றச்சாட்டு வந்துதான் இந்த அபராதம் வந்துச்சு. அவர் அதை கட்டி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அப்பீல் போயிருந்திருக்கலாம்.
அல்லது அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கலாம். ரெண்டுமே செய்யவில்லை. இதே மாதிரியான அவரது கார் வழக்கம் இப்படியான வழக்காகத்தான் இருக்கும். மொத்தத்துல இது பெரிய அரசியல் பின்னடை. அவருடைய அரசியல் களத்தில் அரசியல் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறீங்க சார்? அதிமுக குறிப்பாக தாக்கம். ஆனால் அவர்களுக்கான சிக்கல் என்னவென்றால் ஜெயலலிதா மீதான அந்த இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வாதம் அது உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது என்று தெரியவில்லை. அநேகமாக இதே மாதிரியான முடிவு தான் வரும். காரணம் எப்போதுமே நீதிமன்றம் ப்ரோ ரெவன்யூவாகத்தான் ஆக்ட் பண்ணும் இந்த மாதிரியான வரி விஷயங்கள்ல. அப்படி என்றால் அதிமுக இப்போது உடனடியாக விஜய்க்கு எதிராக இந்த வருமான வரி மேட்டர்ல கூற போகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நியாயமாக கூற வேண்டும். ஆனால் திமுக கூறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. மீண்டும் மீண்டும் ஒரு வாய் வீரர் தான், வெறும் வாய்ச்சொல்லில் வீரர் அப்படிங்கிறத அவர் காட்டுகிறார். எனவே கண்டிப்பாக இது அவரை பாதிக்கும். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பல்வேறு பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.